நீங்க தினசரி வேதாகம் வாசிக்கிறவங்களா? யாராவது உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேதாகம் படிக்கிறீங்களே, முழு வேதாகமத்திலையும் அப்படி என்னங்க சொல்லுதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முழு வேதாகமத்தையும் இந்த 3 முக்கியமான வார்த்தைகள் மூலமாக விளக்க முடியும். இந்த 3 முக்கியமான வார்த்தைகளும் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது முக்கியமான வார்த்தை என்னதுன்னா கிரியேஷன், படைப்பு. இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். மனிதன் வேதாகமத்தை படிக்கும் பொழுது முதலாக கடவுளை குறித்து, தேவனை குறித்து எவ்வாறு அறிந்து கொள்கிறார் என்றால், ஆண்டவர் முழு உலகத்தையும் படைத்தார், மனிதனை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான வார்த்தை என்னதுன்னா பால். பால்னா மனிதனுடைய வீழ்ச்சி. மனிதன் எவ்வாறு வீழ்ந்து போகிறான். மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் பிசாசினுடைய சத்தத்தை கேட்பதினால் அவன் வீழ்ந்து போகிறான். மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு பாவமே தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பதுதான் என்பதை, மனிதன் எவ்வாறு வீழ்ந்து போகிறான் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மூன்றாவது வார்த்தை என்னதுன்னா ரெடிம்ஷன், மீட்பு. மனிதன் ஆண்டவரை விட்டு பாவம் செய்து வீழ்ந்து போகும் பொழுது மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டு விடாமல் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி மனித குலத்தை எவ்வாறு அவர் மீட்கிறார் என்று முழு வேதாகமும் அது சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. முழு வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த 3 முக்கியமான வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கிரியேஷன், ஃபால், ரெடிம்ஷன். இந்த 3 முக்கியமான வார்த்தைகளை மறந்து விடாதீங்க. சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு.